இந்த டிபேட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். இது தரவுகளின் அடிப்படையிலான மாற்று சிந்தனைகளையும் ஆழமான கண்ணோட்டங்களையும் அறிவுபூர்வமாக அலசும் களம். இன்னைக்கு விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணத்தோட ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க. அதாவது, நாளைக்கே ஒரு பெரிய பெருநகரத்துல, உதாரணமா சென்னையிலயோ அல்லது மும்பையிலயோ எதிர்பாராத ஒரு மாபெரும் வெள்ளம் வருதுன்னு வச்சுப்போம். ஆயிரக்கணக்கான இன்சூரன்ஸ் கிளைம்கள் வந்து ஒட்டுமொத்தமா குவியுது. கண்டிப்பா. ரீசெண்டா கூட நாம அதை பார்த்தோம். ஆமா. இப்போ நீங்க பாலிசி போட்டிருக்கிற நிறுவனம் தங்களோட வெளிநாட்டு மறுகாப்பீட்டு நிறுவனம், அதாவது ரீஇன்சூரர் கிட்ட பணத்தை கேட்கும்போது, அந்த நிறுவனம் எங்களோட நிகர சொந்த நிதி வெறும் 1000 கோடி ரூபாய் தான், எங்கிட்ட பணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கையை விரிச்சா என்னாகும்? ஒட்டுமொத்த சிஸ்டமும் சரிந்து விழும் இல்லையா? இது வந்து ஏதோ சினிமா கதை கிடையாது, இது நிஜமாவே நடக்க வாய்ப்புள்ள ஒரு விஷயம். கரெக்ட். 2025இல் திருத்தப்பட்ட புதிய காப்பீட்டு சட்டங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை உருவாக்குமா, அல்லது இது தேவையில்லாத ஒரு பயமா? இதை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். இன்னைக்கு நம்ம விவாத பொருள் 2025இல் நிறைவேற்றப்பட்ட சப்கா பீமா சப்கி ரக்ஷா சட்டம் மற்றும் காப்பீட்டு குறை தீர்ப்பாளர் விதிகள் 2025. இது இந்திய காப்பீட்டு துறையில ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. ஆமா, ரொம்பவே பெரிய மாற்றங்கள். இதுல நம்ம கேட்க வேண்டிய மைய கேள்வி இதுதான். இந்த 100% வெளிநாட்டு நேரடி முதலீடு, அதாவது FDI, அப்புறம் இந்த கடுமையான ஒழுங்குமுறை மாற்றங்கள் காப்பீட்டுத் துறையின் வளர்ச்சிக்கான அடித்தளமா, அல்லது உள்நாட்டு சந்தைய ஒரு நிலைத்தன்மையற்ற அபாயங்களுக்கு இட்டுச் செல்லும் அதிகப்படியான கட்டுப்பாடுகளா? இதுல என்னோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவு. இந்த சீர்திருத்தங்கள், குறிப்பா 100% FDI, புதிய உமிழ்முறையீட்டு ஆணையம், இதெல்லாம் சந்தையை விரிவுபடுத்தி பாலிசிதாரர்களோட பாதுகாப்பை உறுதி செய்யும் மிக அவசியமான நகர்வுகள். ஆனா என்னோட நிலைப்பாடு இதுக்கு நேர் மாறானது. வெளிநாட்டு மூலதனத்துக்காக நாம காட்டுற இந்த அவசரம் இருக்கு பாத்தீங்களா, அப்புறம் நிறுவனங்கள் மேல இணைக்கப்பட்டு சுமைகள், அதாவது கம்ப்ளைன்ஸ் பர்டன்ஸ் அதிகரிக்கிற கடுமையான விதிகள், இவை இரண்டும் வந்து நிறுவனங்களோட அடிப்படை செயல்பாடுகளை பாவிச்சு இந்திய சந்தையில இதுவரைக்கும் இல்லாத புதிய அபாயங்களை உருவாக்கும். சரி, நம்ம டேட்டா வச்சு பேசுவோம். இன்னைக்கு இந்தியாவோட இன்சூரன்ஸ் மார்க்கெட்டுக்கு வருஷத்துக்கு 40,000 50,000 கோடி ரூபாய் வரைக்கும் மூலதனம் தேவைப்படுது. பெரிய தொகை தான். ரொம்ப பெரிய தொகை. நம்ம உள்நாட்டு நிறுவனங்களால மட்டும் இந்த மாபெரும் தேவையை ஈடுகட்ட முடியல. அதனால தான் இதுவரைக்கும் இருந்த 74% அப்படிங்கிற முதலீட்டு வரம்ப மாற்றி இப்போ 100% FDI ஆட்டோமேட்டிக் ரூட்ல அனுமதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகர்வு. ஆனா இதுல ரிஸ்க் இருக்குல்ல. ஒரு நிமிஷம், நான் முடிச்சிடுறேன். முன்னாடியெல்லாம் ஒரு நிறுவனம் தங்களோட பங்குகளை வெறும் 1% மாத்தணும்னா கூட IRDAI கிட்ட முன் அனுமதி வாங்கணும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த வரம்ப 5%ஆ உயர்த்தியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் தெரியுமா? ஓஹோ. உலகளாவிய நிறுவனங்கள் 100% உரிமையோடு இங்க முதலீடு செய்யும்போது அவங்களோட அதிநவீன தொழில்நுட்பங்களும் பெஸ்ட் பிராக்டிசஸும் இந்தியாவுக்கு வரும். 2047க்குள் அனைவருக்கும் காப்பீடு அப்படிங்கிற மாபெரும் இலக்கை அடையணும்னா இந்த வெளிநாட்டு நிபுணத்துவமும் மூலதனமும் நமக்கு அத்தியாவசியம். நீங்க சொல்ற அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம கொடுக்கற விலை என்னன்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. என்ன விலை கொடுக்கறோம்? நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த வெள்ள ஆபாய உதாரணத்துக்கே வருவோம். வெளிநாட்டு மறுகாப்பீட்டு கிளைகளுக்கான குறைந்தபட்ச நிகர சொந்த நிதி, அதாவது நெட் ஓன்டு ஃபண்ட் தேவைய 5000 கோடி ரூபாயிலிருந்து வெறும் 1000 கோடியாக குறைச்சிருக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட ஆபத்துன்னு பாருங்க. ஆனா அது முதலீட்டை ஈர்க்கதானே? முதலீட்டை ஈர்க்கலாம். ஆனா இதோட மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். மறுகாப்பீடு அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கே இன்சூரன்ஸ் கொடுக்குற விஷயம். ரீட்டெயில் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு இது வந்து ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி. ஒரு பெரிய பேரிடர் வரும்போது ஒட்டுமொத்த கிளைம்களையும் தாங்கி பிடிக்க வேண்டியது இவங்க தான். அந்த ஷாக் அப்சார்பரோட வலிமையை 50% குறைக்கிறது எந்த வகையில நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும்? ஒரு பக்கம் கேபிட்டல் அளவுகோல்களை இவ்வளவு மோசமா குறைக்கிறது, இன்னொரு பக்கம் குறை தீர்ப்பாளர் அமைப்பை வெறும் சமரச அமைப்புல இருந்து கடுமையான அபராதங்களை விதிக்கிற ஒரு அமைப்பா மாத்துறது. இது முற்றிலும் முரண்பாடான ஒரு அணுகுமுறையா எனக்கு படுது. இங்க நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும். 100% வெளிநாட்டு முதலீடு அனுமதிக்கப்பட்டாலும் நிர்வாக கட்டுப்பாடு முழுசும் வெளிநாட்டவர் கைக்கு போயிடக்கூடாதுன்றதுல சட்டம் ரொம்ப தெளிவா இருக்கு. எப்படின்னு சொல்றீங்க? அதாவது நிறுவனத்தோட தலைவர், மேலாண்மை இயக்குனர் அல்லது CEO
இவங்க 3 பேர்ல ஒருத்தர் கட்டாயம் இந்திய குடிமகனா இருக்கணும்னு ஒரு விதி இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான LICல வெளிநாட்டு முதலீட்டு வரம்பு 1956 சட்டத்தின்படி இன்றும் 20% மட்டுமே தொடருது. அப்ப இங்க ஒரு சாவரின் ப்ரொடெக்ஷன், ஒரு இறையாண்மை பாதுகாப்பு இருக்குல்ல. மன்னிக்கணும், இந்த வாதத்துல எனக்கு சுத்தமா உடன்பாடில்ல. பேர் பலகையில ஒரு இந்திய குடிமகனோட பேர் இருக்கறதால மட்டுமே உலகளாவிய பொருளாதார ஏற்ற இறக்கங்கள்ல இருந்து ஒரு நிறுவனத்தை காப்பாத்திட முடியாது. ஏன் முடியாது? சட்டம் கட்டுப்படுத்துதே. இது எட்ஜ் கேசஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது, ஒரு வெளிநாட்டு தாய் நிறுவனம் அவங்க சொந்த நாட்டுல ஒரு பெரிய பணப்புழக்க நெருக்கடியை சந்திக்குதுன்னு வச்சுப்போம். அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க? இந்திய கிளைக்கு வழங்குற மூலதன ஆதரவை உடனே நிறுத்துவாங்க. அது ஒரு தியரிட்டிக்கல் ரிஸ்க் தான். இல்ல, இது பிராக்டிக்கல் ரிஸ்க். அந்த நேரத்துல இங்க வெறும் 1000 கோடி ரூபாய் பேக்கப் வச்சுக்கிட்டு இயங்குற ஒரு ரீஇன்சூரன்ஸ் கம்பெனியால நிலைமையை எப்படி சமாளிக்க முடியும்? அவங்க கிளைம்களை செட்டில் பண்ண முடியாம திணறும்போது அதுக்கு கீழே இருக்கிற பல இந்திய இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் திவாலாகும். இது ஒட்டுமொத்த இந்திய காப்பீட்டு சந்தையிலையும் ஒரு சிஸ்டமிக் ரிஸ்கை ஏற்படுத்தும். லோக்கல் CEO இருப்பாரு, ஆனா கொடுக்க பணம் இருக்காது. நான் அதை முழுசா மறுக்கல. ஆனா நீங்க IRDAஐ ஒரு சாதாரண பார்வையாளரா மட்டும் நினைச்சுக்கிறீங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கிற புதிய அதிகாரங்களை நாம பார்க்கணும். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நாம அடுத்து விவாதிக்க வேண்டிய குறைதீர்ப்பாளர் விதிகள். சொல்லுங்க. நீங்க முன்னாடி சொன்னீங்களே, அபராதங்களை விதிக்கிற அமைப்பா மாறிடுச்சுன்னு, அதை நான் பாலிசிதாரர்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பலமா பார்க்கறேன். ஒரு நிமிஷம், அது பாலிசிதாரர்களுக்கு பலமா இல்ல நிறுவனங்களை முடக்கிற அச்சுறுத்தலான்னு நம்ம ஆழமா அலசணும். புதிய விதி 17A ஒரு மேல்முறையீட்டு ஆணையத்தை உருவாக்கியிருக்கு. இப்போ குறைதீர்ப்பாளர் மன உழைப்புக்கு 1 லட்சம் ரூபாய் வரையும், தொடர் இழப்புகளுக்கு 100% இழப்பீடு, அதாவது 20 லட்சம் ரூபாய் வரையும் அபராதம் விதிக்கலான்னு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அது தப்பில்லையே. இதுல 2 பெரிய ஆபத்து இருக்கு. முதல் விஷயம், ஆன்லைன்ல புகார் அளிக்கும் போது ஆதார் தரவுகளை பயன்படுத்துவது. இப்போ DPDP சட்டம் அமல்ல இருக்கு. டேட்டா மினிமைசேஷன் தான் அந்த சட்டத்தோட அடிப்படை. அப்படி இருக்கும்போது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கட்டாயமா வாடிக்கையாளர்களின் ஆதார் தரவுகளை வாங்கி தங்களோட சர்வர்கள்ல சேமிச்சு வைக்கணும்னா அது எவ்வளவு பெரிய பிரைவசி ரிஸ்க். ஏதாவது டேட்டா பிரீச் ஆச்சுன்னா அந்த சட்டத்தின் கீழே நிறுவனங்கள் பல 100 கோடி அபராதம் கட்ட வேண்டி வரும். 2வது விஷயம், இந்த மன உளைச்சலுக்கு 1 லட்சம் அபராதம்னு சொல்றாங்களே, அதை எந்த அளவுகோலை வச்சு தீர்மானிப்பாங்க? இது முழுக்க முழுக்க அதிகாரிகளின் தன்னிச்சையான முடிவுகளுக்கு தானே வழிவகுக்கும். இத பத்தி நீங்க கவலைப்படுறதுக்கான காரணத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதை நாம வேற ஒரு கோணத்துல பார்ப்போம். இப்போ ஒரு பில்டிங்க்கு நாம ஃபயர் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுப்போம். சரி, அந்த பில்டிங் எரிஞ்சு போச்சுன்னா 2 வகையான இழப்பீடு இருக்கு. ஒன்னு மார்க்கெட் வேல்யூ, அதாவது பில்டிங்கோட தேய்மானத்தை கழிச்சிட்டு வெறும் எஞ்சிய தொகையை கொடுக்கறது. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு உங்களால மறுபடியும் அந்த பில்டிங்கை கட்ட முடியாது. ஆமா. 2வது ரீஇன்ஸ்டேட்மெண்ட் வேல்யூ, அதாவது அந்த பில்டிங்கை மீண்டும் பழையபடியே முழுமையா கட்டி எழுப்ப தேவையான முழு தொகையையும் கொடுக்கறது. இத்தனை வருஷமா இந்திய காப்பீட்டுத்துறையோட குறைதீர்க்கும் அமைப்பு சந்தை மதிப்பு அடிப்படையில தான் இயங்கிட்டு இருந்துச்சு. வெறும் சமரசம் பண்றது மட்டும்தானே அவங்க வேலையா இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. பாலிசிதாரர் பாதிக்கப்படும்போது அவருக்கு வெறும் மிச்ச சுச்சம்தான் கிடைச்சது. ஆனா இந்த புதிய மேல்முறையீட்டு ஆணையம் அப்படிங்கிறது ரீஇன்ஸ்டேட்மெண்ட் வேல்யூ மாதிரி. வாடிக்கையாளரோட உடைந்த நம்பிக்கையை முழுமையா சரி செய்யணும்னா இந்த அபராத அதிகாரங்கள் தேவை. அது மட்டும் இல்லாம பிரிவு 34 படி நியாயமற்ற ஆதாயங்களை திரும்ப பெற IRDAஐக்கு ஒரு மாபெரும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நிறுவனம் தப்பான முறையில ஒரு பாலிசியை விற்று லாபம் சம்பாரிச்சா அந்த லாபத்தை அப்படியே பறிமுதல் செய்ய முடியும். இது தனித்தசியான முடிவு கிடையாது. இது ஒரு ஸ்ட்ராங்கான டிட்டரன்ஸ் எஃபெக்ட், அதாவது தப்பு நடக்காம தடுக்கிற ஒரு அரண். அந்த பில்டிங் ரீஇன்ஸ்டேட்மெண்ட் வேல்யூ ஒப்பீடு கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இங்க ஒரு அடிப்படை லாஜிக் இடிக்குதே. என்ன லாஜிக்? ஒரு பில்டிங்குக்கு ரீஇன்ஸ்டேட்மெண்ட் வேல்யூ கணக்கிட முடியும், ஏன்னா செங்கலோட விலையும் சிமெண்டோட விலையும் நமக்கு தெரியும். ஆனா ஒரு வாடிக்கையாளருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு என்ன ரீஇன்ஸ்டேட்மெண்ட் வேல்யூ? அதை எந்த பொறியாளர் கணக்கிடுவாரு? அதுக்காக அபராதமே கூடாதுன்னு சொல்ல முடியாதே. அது போக நீங்க 100% கன்சிக்வென்ஷியல் லாஸ், அதாவது தொடரிழப்பு அபராதத்தை சாதாரணமா சொல்றீங்க. ஒரு சின்ன நிர்வாக தாமதத்துக்காக குறைதீர்ப்பாளர் ஒரு நிறுவனத்துக்கு 20 லட்சம் அபராதம் விதிக்கலானா என்ன நடக்கும் தெரியுமா?
இன்சூரன்ஸ் கம்பெனிகள் ரொம்ப தயக்கத்தோட தான் புது பாலிசிகளை விப்பாங்க. இல்லனா ரிஸ்க் அதிகமா இருக்குன்னு சொல்லி பிரீமியம் தொகைய பல மடங்கு உயர்த்தி நுகர்வோர் தலையில தான் கட்டுவாங்க. மேல்முறையீட்டு ஆணையம் வந்ததால இனிமேல் ஒவ்வொரு சின்ன புகாரும் ஒரு சட்ட ரீதியான வழக்கா மாறும். இது குறைதீர்ப்பாளர் அமைப்போட அடிப்படை நோக்கத்தையே அழிச்சிடும். நான் அப்படி நினைக்கல. தவறு செய்யும் நிறுவனங்களுக்கு தண்டனை கொடுப்பதை விட அதை தடுக்கும் அமைப்பா இது செயல்படும்ங்கிற என் வாதத்துல நான் உறுதியா இருக்கேன். சரி, இந்த விவாதத்தோட அடுத்த முக்கியமான பகுதிக்கு வருவோம். ஒருங்கிணைந்த உரிமம், அதாவது காம்போசிட் லைசென்சிங் மற்றும் வணிக விரிவாக்கம். இது இன்னொரு பெரிய தலைவலி. இல்ல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ் ரெண்டையும் தனித்தனி கம்பெனிகள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருங்கிணைந்த உரிமம் மூலமா ஒரே நிறுவனம் ரெண்டையும் வழங்க முடியும். இதனால நிறுவனங்களோட மேலாண்மை செலவுகள் ரொம்ப குறையும். செலவு குறையும், ஆனா இருங்க, ஒரு முகவர் ஒரே இடத்துல 2 பாலிசிகளையும் விற்க முடியும். இதோட சேர்த்து மைக்ரோ இன்சூரன்ஸ்க்கான குறைந்தபட்ச மூலதனத்தை 100 கோடியிலிருந்து 50 கோடியாக குறைச்சிருக்காங்க. இது இந்தியாவோட குக்கிராமங்களுக்கும் இன்சூரன்ஸை கொண்டு சேர்க்க உதவும். இது மார்க்கெட்டை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு மிகச்சிறந்த மெக்கானிசம் இல்லையா? ஒரு ஏஜென்ட் 2 பாலிசி விற்கலாம், செலவு குறையும் அப்படிங்கிறது ரொம்ப மேலோட்டமான பார்வை. ஆனா ஒருங்கிணைந்த உரிமம் அப்படிங்கிற திரைக்கு பின்னாடி பிரிவு 35 எவ்ளோ பெரிய ஆபத்தான கதவை திறந்திருக்குன்னு பாருங்க. என்ன ஆபத்து? இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இனிமே காப்பீடு அல்லாத பிற தொழில்களிலும் ஈடுபடலாம்னு இந்த சட்டம் சொல்லுது. குறிப்பா NCLADன் ஸ்ரீராம் ஜெனரல் இன்சூரன்ஸ் தீர்ப்புக்கு பிறகு அசெட் மேனேஜ்மெண்ட் மாதிரியான பிற நிறுவனங்களோட இணையலான அனுமதி கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப தவறான ஒரு ஸ்ட்ரக்சர். அது பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் தானே? இல்ல, இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட மைய பணி என்ன? அண்டர் ரைட்டிங் ரிஸ்க். அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோ ரியல் எஸ்டேட் நிறுவனமோ கிடையாது. இதுல நான் குறிப்பா ஒரு விஷயத்த விளக்க விரும்புறேன். நீங்க தொடர் இழப்பு பத்தி முன்னாடியே பேசுனீங்க. ஒரு பெருநிறுவனத்துக்கு நேரடி இழப்பை விட தொடர் இழப்பு தான் பல மடங்கு அதிகமா இருக்கும். உதாரணமா ஒரு தொழிற்சாலையில 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு இயந்திரம் தீப்பிடிச்சு எரியுதுன்னு வச்சுப்போம். அது டைரக்ட் லாஸ். அதை ரொம்ப ஈஸியா கணக்கிட்டு பணம் கொடுத்துடலாம். ஆனா அந்த இயந்திரம் ஒரு முக்கியமான கியரை உற்பத்தி செஞ்சுட்டு இருந்திருக்கும். அது நின்னதால ஒட்டுமொத்த அசெம்பிளி லைனும் நின்னு போகும். கரெக்ட். ஆர்டர்கள் ரத்தாகும், சப்ளை செயின் உடையும். இதனால அந்த நிறுவனத்துக்கு ஏற்படும் லாப இழப்பு 50 கோடி ரூபாயா இருக்கும். இதுதான் கன்சிக்வென்ஷியல் லாஸ். இந்த 50 கோடி ரூபாய் கண்ணுக்கு தெரியாத ரிஸ்க அண்டர்ரைட் பண்றதுக்கு சப்ளை செயின் பத்தியும் இண்டஸ்ட்ரி பத்தியும் ஆழமான நிபுணத்துவம் தேவை. நான் ஒத்துக்கிறேன். இப்படிப்பட்ட சிக்கலான மையப்பணியில கவனம் செலுத்தாம இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வேற பிசினஸ்ல முதலீடு செஞ்சிட்டு இருந்தா நாளைக்கு ஒரு பெரிய கிளைம் வரும்போது கம்பெனில லிக்விடிட்டி இருக்காது. காப்பீட்டுத்துறையோட அடிப்படை நிலைத்தன்மையே இது குலைச்சிடும். அந்த தொடர் இழப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க விளக்கின விதம் ரொம்ப துல்லியமா இருக்கு. அண்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு கலை. அந்த மையப்பணியிலிருந்து நிறுவனங்கள் விலகக்கூடாதுங்கிறவங்களோட கவலையை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க சொல்ற அதே அண்டர்ரைட்டிங் திறனை மேம்படுத்த இந்த காம்போசிட் லைசென்சிங் எப்படி உதவும் நான் விளக்குறேன். எப்படி உதவும்? ஒரு தனிநபரோட ஹெல்த் இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ், அவரோட பிசினஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரே நிறுவனத்துக்கு கீழே வரும்போது அந்த நிறுவனத்துக்கு வாடிக்கையாளரை பத்தின ஒரு 360 டிகிரி டேட்டா எக்கோசிஸ்டம் கிடைக்கும். தனித்தனி கம்பெனிகளா இருக்கும்போது டேட்டா பிரிஞ்சு கிடக்குது. ஆனா ஒன்னா வரும்போது டேட்டா ஒருங்கிணைக்கப்படுது. இதனால அண்டர்ரைட்டிங் இன்னும் துல்லியமா மாறும். தொழில்நுட்ப செலவுகளும் மார்க்கெட்டிங் செலவுகளும் குறையும் போது நிறுவனங்களுக்கு கிடைக்கிற அந்த எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் நேரடியா சாமானிய மக்களுக்கான பிரீமியம் தொகையை குறைக்கும். இதுதான் இதோட பொருளாதார லாஜிக். நீங்க சொல்ற அந்த 360 டிகிரி டேட்டா தியரி நல்லா இருக்கு. ஆனா பிரீமியம் குறையும் அப்படிங்கிறது வெறும் எதிர்பார்ப்பு மட்டுமே. நடைமுறையில நிறுவனங்கள் பல துறைகள்ல காலடி வைக்கும்போது மேனேஜ்மெண்ட் காம்ப்ளெக்சிட்டி பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு பக்கம் குறைதீர்ப்பாளரோட அதிரடியான அபராதங்கள் தொங்குது, மறுபக்கம் பல வகையான காப்பீடுகள், அதோட சேர்த்து காப்பீடு அல்லாத பிற தொழில்கள்னு செயல்படும்போது நிறுவனத்தோட ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிடும். இதை யார் சிறப்பா கண்காணிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் ஏன் கேள்வி. ஆமா, அது ஒரு முக்கியமான கேள்விதான். சரி, பாத்தீங்கன்னா நாம விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நாம இதுவரையும் அலசின பல தரவுகள்ல சில விஷயங்கள்ல நமக்குள்ள ஒரு மித்த கருத்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, சில விஷயங்கள்ல நாம ஒத்து போறோம். குறிப்பா காப்பீட்டுத் துறையை டிஜிட்டல் மயமாக்குறது,
குறைதீர்ப்பாளர் விதிகள்ல உள்ள ரூல் 14(6) மூலமா முழுமையான ஆன்லைன் புகார் அமைப்பை உருவாக்குறது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு நகர்வு. அதே போல அபராதமா பெறப்படுற தொகையை நிறுவனங்கள்கிட்டயே திருப்பி தராம அதை நுகர்வோர் நலன் காக்கும் பாலிசிதாரர் கல்வி மற்றும் பாதுகாப்பு நிதியா மாத்துறது நீண்டகால அடிப்படையில மக்களுக்கு பெரும் பயனளிக்கும். இதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. நிச்சயமா டெக்னாலஜியை உள்வாங்கிறதும் பாலிசிதாரர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதும் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி, அதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்ல. ஆனா நம்மளோட தொடரும் கருத்து வேறுபாடு எங்க இருக்குன்னா, இந்த வெளிநாட்டு மூலதனத்தோட வருகை, குறையும் மூலதன அளவுகோல்கள், அப்புறம் கட்டுப்பாடுகளோட அதீத தீவிரம், இதெல்லாம் நீண்டகால அடிப்படையில அமைப்பை பலப்படுத்துமா இல்ல பலவீனப்படுத்துமா அப்படிங்கறதுல தான். 100% FDI மூலமா சந்தைய முழுசா திறந்து விட்டுட்டு, மறுபுறம் 20 லட்சம் வரைக்கும் அபராதம் விதிக்கிற கடுமையான மேல்முறையீட்டு அமைப்பை வைக்கிறது நிறுவனங்களுக்கு ஒரு இரட்டை சுமை. அதோட ரிஸ்குகளை சரியா கணிக்காம பிற தொழில்கள்ல ஈடுபடுறது ஒட்டுமொத்த காப்பீட்டுத் துறையோட ஆரோக்கியத்தையே பாதிக்கும் அப்படிங்கறதுதான் என்னோட வலுவான வாதம். தரவுகள் மற்றும் அதோட மெக்கானிசம் அடிப்படையில உங்களோட மாற்றுப்பார்வையை மிகத் தெளிவா முன் வச்சிங்க. ஆனா இந்த சீர்திருத்தங்கள் தேவையான பாதுகாப்பு அரண்களோட தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது காப்பீட்டுத் துறையோட பல மடங்கு வளர்ச்சிக்கான ஒரு ஸ்ட்ராங்கான அஸ்திவாரமா அமையும் அப்படிங்கிறது என்னோட பார்வை. எந்த ஒரு பெரிய சட்ட திருத்தமும் உடனே ஒரு முழுமையான தெளிவான முடிவை கொடுத்துடாது. உண்மைதான். இது ஒற்றை பரிமாணம் கொண்ட விஷயம் இல்ல, பல அடுக்குகளை கொண்ட ஒரு சிக்கலான வரைபடம். இதுல இருக்கிற கிரே ஏரியாக்களை காணமோ சந்தையோட செயல்பாடுகளும் தான் நமக்கு தெளிவுபடுத்தும். சரியா சொன்னீங்க. இந்த தரவுகளின் அடிப்படையில 2025ல கொண்டு வரப்பட்ட இந்த மாபெரும் காப்பீட்டு சீர்திருத்தங்கள் 2047க்குள் அனைவருக்கும் காப்பீடு அப்படிங்கிற இலக்க நோக்கி சரியான பாதையில பயணிக்கிறதா அல்லது இன்னும் சவாலான பாதையில பயணிக்கிறதா அப்படிங்கறது நீங்களே சிந்தித்து பாருங்கள். பல்வேறு கோணங்களை அலசுவதுதான் புரிதலின் முதல் படி. தொடர்ந்து வாசியுங்கள், கேள்விகள் கேளுங்கள். நன்றி.